வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஞானஸ்த திருவடியில் நம்ம ஒரு அற்புதமான ஜீவசமாதி பார்க்க போகிறோம். அந்த ஜீவசமாதி என்னென்னா, கழுகுமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிளகாய் பிரதேச சாமியோட ஜீவசமாதி பார்க்க போகிறோம். அந்த மிளகாய் பிரதேச சாமிகள் பார்த்திங்கன்னா 450 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவங்க குடும்பம் ராஜபாளையத்தில் பிறந்தவர். அவங்க வந்து பருத்தி ஏற்றுமதி பண்ணுறதுல அந்த குடும்பம் சிறப்பாக இருந்திருக்கு. ஒன் டைம் வந்து பருத்தி ஏற்றிட்டு போகும்போது இவர் தெரியாமல் அந்த பருத்தி ஏற்றிட்டு போகிற வண்டியில் ஏறி படுத்துக்கிட்டாராம். ஒரு 10 வயசு ஆகும்போது போய் திருவனந்தபுரத்தில் இறங்கியிருக்காங்க. அங்கே அந்த பையன் வந்து அழுதுருக்காரு, ஐயோ தெரியாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டயத்தில் அங்கேருந்த ஒரு குரு, ஒரு சித்தர் பார்த்திங்கன்னா, அவர் மலையாளி. அவர் அழைச்சிட்டு போயிட்டார். இவர் அழைச்சிட்டு போயிட்டு இந்த கூடு விட்டு கூடுபாயிறது, சித்த வித்தைகளெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த வித்தைகள்லாம் நல்லா கற்று முடிச்ச பின்னாடி அவர் என்ன பண்ணால் பழையபடி வந்து இங்கே ராஜபாளையம் வந்திருக்காரு. வந்து குடும்பத்தை சந்திச்சிருக்காரு. இப்போ அதன் பிறகு வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கழுகுமலை ஏரியாவில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. நிறைய சித்த மருத்துவம் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து உடற்பணிகள் தீர்த்திருக்காரு. இவர் சில நேரங்களில் வந்து ரொம்ப மூர்க்கமாக நடந்துக்கிறது, அடிக்கிறது, விரட்டுறது, இந்த பைத்தியம் மாதிரி சுற்றுறது இருக்கிறதுனால இவரை பார்த்தா யாரும் கல்லை விட்டு எறிஞ்சிருக்காங்க, விரட்டியிருக்காங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டவங்க உணவு கொடுத்துருக்காங்க. அந்த உணவு கிடைக்காத நேரத்தில் அந்த மிளகாய் பழங்களை வந்து பிடுங்கி சாப்பிட்ருக்காங்க. அந்த பக்கம் நிறைய மிளகாய் மரங்கள் இருந்தாலும் மிளகாய் பழம் சாப்பிட்ருக்காங்க. அதனால் இவர் வந்து மிளகாய் பிரதேசி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியிலேருந்து மிளகாய் பறித்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து இவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்திருக்காங்க. நிறைய உணவெல்லாம் கொடுத்துருக்காங்க, வந்து பாதுகாத்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய அற்புதம் நிகழ்த்தினவர். இவர் ஜீவசமாதி அடைய போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கவங்களை கூட்டு சதுரமாக குழி தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே தான் இருப்பேன், உங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமாதி ஆகியிருக்காரு. அந்த ஜீவசமாதி இன்னும் அருளில் வீசிக்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டியம்மா தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அவரோட 8வது தலைமுறைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி. சமீபத்தோட பார்த்திங்கனாக்கும் ஒரு கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையனுக்கு வந்து நடக்க முடியாமல் இருந்திருக்கான். அப்போ வந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க. அங்கே திருச்செந்தூர் போகும்போது உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து ஒரு சித்தர் கோயில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே குணமாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து மிளகாய் ஜீவசமாதியில் வச்சுட்டு இவங்க பிரசாதம் ஊட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு ஒன்றுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிருக்கான் அந்த பையன். அந்த அற்புதம் நிகழ்ந்திருக்கு. அப்புறம் கோயில்பட்டியை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவரோட பேரை சொல்லி சாமி வந்து கூப்பிட்டதா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப மனம் மூந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. அதன் பிறகு அவருக்கு இருந்த எல்லா விதமான காரிய தடைகள் நீங்கிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக மிளகாய் பழம், எலுமிச்சம்பழம் தான் கொடுப்பாங்க. நாமளும் மிளகாய் பழம், எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி. இன்னும் அவரோட அருகாமையை வந்து உணர்றதா சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கழுகுமலை முருகன் கோயிலுக்கு போவாங்க. அவங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஜீவசமாதி இருக்கிறது. அதனால் யாராவது கழுகுமலை போனீங்கன்னா முருகன் ஆலயத்தை தரிசனம் பண்ணது மட்டும் இல்லாமல் கீழே வந்து இந்த மிளகாய் பிரதேச சாமி ஜீவசமாதியும் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. வாழ்க வளமுடன்.